குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் ஒவ்வொரு ஸ்தானங்களையும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுப்பார் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒருத்தருக்கு மிதுன லக்னம் மிதுன ராசியாக இருந்தால் இது சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் மிதுன லக்னம் வேறு எந்த ராசியாக இருந்தாலும் ஓரளவுக்கு இது அவங்களுக்கு ஒத்துப்போகும் சொல்லலாம். மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் யாருன்னு பார்த்தா லாபத்துக்கு அதிபதி, அதே போல் 6ஆம் இடத்துக்கும் அதிபதி. இப்போது செவ்வாய் லாபத்தையும் கொடுப்பார், ஒரு சில பிரச்சனைகளும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பார். இப்போ இவர் லக்னத்தில் அமையும் போது லாபகரமாக இருக்கும், மூத்தவர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும். அதே சமயத்தில் அதிக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்போது இந்த லக்னத்தில் பிறந்தவங்களாம் ரொம்ப தேவையில்லாமல் கடன் வாங்குவாங்க. கடன் வாங்குறதே ஒரு தொழிலாகவே வச்சுப்பாங்க. இப்போது அடிக்கடி கடன் வாங்கிறது, நிறைய பேருக்கு கடன் வாங்குறது, இதனால் நிறைய பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அதுபோல் அடிக்கடி உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும். அதனால் அதிக செலவுகள், இந்த செலவுகளை மீட் பண்ணுறதுக்காக கடன் வாங்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம், ஒரு சூழ்நிலையில் மாட்டிப்பாங்க. 2ஆம் இடத்துல நீச்சம் அடையும் போது அவங்களால ஒழுங்காக பேச முடியாது, நிறைய பேர்கிட்ட பேசி மாட்டிப்பாங்க. ஒரு சிலருக்கு இயற்கையிலே பார்க்கும்போது சின்ன வயசில் பேச்சு சரியாக வராது. ஒரு சிலர் திக்கி பேசுகிறது, இப்படி சில பிரச்சனைகள் அவங்களுக்கு பேச்சில் இருக்கும். அதுபோல் குடும்ப சூழ்நிலையும் சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். இப்போது எளிதாக ஒரு குடும்பம் அமையாது, ஒரு சில பிரச்சனைகளுக்கு தாண்டி தான் உங்களுக்கு குடும்பம் அமையும். இதுக்கு அடுத்தது செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல முயற்சி எடுத்து வெற்றியாளர்களாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு அரசாங்க பணி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும். ஒரு சிலர் எழுத்தாளர்களாக இருப்பாங்க, கதை எழுதக்கூடியவராக இருப்பாங்க, அரசு அங்கீகாரம்லாம் கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு அரசால் பாராட்டுதல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கும். அதுபோல் இளைய சகோதரர்கள் இவங்களுக்கு நல்ல உதவி பண்ணுவாங்க. இப்போ இந்த செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கும்போது கடன் வாங்கியாவது ஒரு வீடு கட்டுவாங்க, கடன் வாங்கி ஒரு நிலம் வாங்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்கும். இப்போது அசட் பர்ச்சேஸ் எல்லாமே இவங்களுடைய கடனை நோக்கி தான் இருக்கும். இவங்களுக்கு வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய ஒரு நிலமோ ஒரு வீடோ கண்டிப்பாக அமைஞ்சிடும். ஆனால் அந்த கடன் எவ்வளோ நாள் கட்டுறாங்க, எத்தனை நாள் கடனோடு இருக்காங்கங்கிறது அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏற்ப அது மாறும். செவ்வாய் 5ஆம் இடமான துலாம்ங்கிற இடத்துல இருக்கும்போது பிள்ளைகள் சிறப்பாக படிப்பாங்க. குறிப்பாக ஸ்போர்ட்ஸ்லலாம் அவங்க சாதனையாளர்களாக இருப்பாங்க. ஒரு சில பேர் கலைத்துறையிலையும் அவங்க சாதிக்கக்கூடிய ஒரு வல்லுநர்களாக இருப்பாங்க. பிள்ளைகளுக்காக அதிக செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் இவங்களுக்கு இருக்கும். அதே சமயத்தில் அவங்களுக்கு நல்ல லாபமும் கிடைக்கும். பெண்களுக்கு குறிப்பாக ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஒரு சிலருக்கு ஆபரண சேர்க்கையெல்லாம் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும். செவ்வாய் 6ஆம் இடமான விருச்சிகத்தில் ஆட்சியாக இருக்கும்போது அதிக கடன் சுமை, அடிக்கடி உடம்பு பிரச்சனைகள், அடிக்கடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுது, ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. கடன் நோய் எதிரி ரொம்ப அதிகமாக இருக்கும். எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. என்னதான் லாபம் கிடைச்சாலுமே எல்லாமே மருத்துவ செலவுக்காகவோ மருந்துக்காகவோ அதிகமாக வெளியில் போயிடும். செவ்வாய் 7ஆம் இடமான தனுசில் இருக்கும்போது ஓரளவுக்கு நல்ல பலனை தருவார், லாபம் தருவார். இருந்தாலும் லக்னத்தை நேராக பார்க்குறாங்கிற அமைப்பில் தாமத திருமணம், கணவன் மனைவிக்குள்ளே சில பிரச்சனைகளும் ஏற்படும். இப்போ நண்பர்களுக்கு கூட சில கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். செவ்வாய் 8ஆம் இடத்துல உச்சமடைகிறார் மகரத்தில். அப்படிப்பட்ட அமைப்பில் ஒரு சிலருக்கு யோககரமாக இருக்கும், அதே சமயத்தில் பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு அரசு தண்டனைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும். 8ஆம் இடத்துல ஒரு பாவர் உச்சமடையும் போது தேவையற்ற சில பிரச்சனைகளில் மாட்டிப்பாங்க. அரசு தண்டனைகள் கூட சில நேரங்களில் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அமையும். தவறான பாதையில் போகிறதோ தவறான ஒரு வழிகளில் இவங்களுக்கு பேர் கிடைக்கும். அந்த பேர் தவறான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். அப்போது அரசு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள், ஒரு ரூல்ஸை மீறக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. அதுபோல் இவங்க ஒரு பிரச்சனையில் மாட்டினாங்கன்னா அது உலகம் ஃபுல்லாக தெரிய வரும். இப்போ இப்படிப்பட்ட ஒரு தவறு இவர் பண்ணியிருக்காருங்கிறது எப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு செவ்வாய் ஒருவருக்கு புகழ கொடுக்குதோ, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு செவ்வாய் அவங்களுக்கு மன கஷ்டத்தை ரொம்ப அதிகமாக கொடுக்கும். ஒரு தேவையற்ற ஒரு பழி சொற்களை இவங்க கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். செவ்வாய் 9ஆம் இடமான கும்பத்தில் இருக்கும்போது ஒரு சிலருக்கு தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைக்க சான்ஸ் இருக்குது. லாபம் சொத்துக்கள் மூலமாக அமையும்.
அப்போது பூர்வீக சொத்துக்களை விற்று லாபம் பார்க்க முடியும். இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் கடனுக்காக அதை கைவிட்டு வெளியில் போகக்கூடிய சூழலும் இருக்கும். செவ்வாய் 10ஆம் இடமான மீனத்தில் அமையும் போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் ஏற்படும். குறிப்பாக ஐடி துறையில் வேலை செய்கிறவங்க, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாவோ காஸ்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ட்ராவல் அதிகமாக கிடைக்கும். ஒரு சிலர் வெளிநாடு போயிட்டு வரதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு லாபம் இருக்கும். அதே சமயத்தில் தேவைக்கு மேலே இருக்கக்கூடிய ஆடம்பர வாழ்க்கைக்காக அதிக கடன் வாங்கக்கூடிய சில சூழ்நிலையும் இருக்கும். ஸோ அந்த அமைப்புலேயும் உங்களுக்கு கடன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். செவ்வாய் லாபம் ஸ்தானமான மேஷத்தில் அவர் ஆட்சி பெறும்போது நல்ல லாபகரமாக இருக்கும். மூத்தவர்களால் ஆதாயம் ஏற்படும். இந்த அமைப்பில் அரசாங்க சம்மந்தப்பட்ட சில சலுகைகள் இவங்களுக்கு கிடைக்கும். இப்போ பென்ஷன் கிடைக்கிறது, அதுபோல் இவங்க டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் இவங்க டெபாசிட் பண்ணாங்களா அதில் நல்ல லாபம் கிடைக்கும். அரசாங்க சப்போர்ட் கிடைக்கும். ஒரு சில சலுகைகளும் எங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு அரசியலில் ஈடுபாடு ஏற்படக்கூடிய சூழலும், அரசியல் வாழ்க்கையில் ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலும் சில பேருக்கு இருக்கும். இதே செவ்வாய் 12ஆம் இடமான ரிஷபத்தில் இருக்கும்போது பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும். இவங்களுடைய சுய தேவைகளுக்காக அதிக விரயம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இப்போ இவங்களுடைய ட்ரெஸ்க்காகவோ, இவங்களுடைய ஷூஸ், இவங்களுடைய ஆடை ஆபரணங்கள் இதுக்காக அதிகமாக செலவு பண்ணுவாங்க. நண்பர்களுக்காக அதிக செலவு பண்ணுவாங்க. பிள்ளைகளுக்காக அதிக செலவு பண்ணுவாங்க. நிறைய கடன் வாங்குவாங்க. கடனெல்லாம் இவங்களுடைய தேவையற்ற விரயங்களுக்காகவே இந்த கடன் யூஸ் பண்ணிவிடுவாங்க. அப்புறமா அவமானப்படுவாங்க. இந்த கடன் கட்ட முடியாமல் நிறைய பிரச்சனைகளும் அவமானமும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். ஒரு சிலருக்கு அரசு தண்டனைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும். ரொம்ப பாவப்பட்ட ஒரு செவ்வாய் 12ஆம் இடத்தில் அமையும் போது தேவையற்ற பிரச்சனைகளும் அரசு தண்டனைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும். இப்போ செவ்வாய் மிதுன லக்னத்துக்கு ஒவ்வொரு ஸ்தானத்திலையும் இருந்தால் எப்படிப்பட்ட பலனை தருவாருங்கிறத பார்த்தோம். இனி அடுத்த வீடியோவில் இதே செவ்வாய் கடக லக்னத்துக்கு எப்படிப்பட்ட அமைப்பை தருவார்னு பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.